பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 7வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால் போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 7. அந்த 600 ஏக்கர் நிலப்பரப்பில் கம்பீரமாக நின்றது அந்த விமானம். அதன் படிக்கட்டில் கால் வைக்கவே காவியாவுக்கு கொசியது. 10 வயதில் இதுபோல ஒரு விமானத்தில் ஏறியது. அடுத்து இப்போதுதான் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவளுக்கு. அதுவும் கதிரால் தான் இந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அடி மனதில் ஒரு கேள்வி. முடியாது காவியா, முடியாது. உன்னை யாரோடும் என்னால் தனியாக அனுப்ப முடியாது. நீ டாக்டர் தான், நோயாளிகளோட உசுரை காப்பாற்றுறது தான் உன்னோட வேலை. அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நீ இந்த லண்டனை விட்டு போகக்கூடாது. யார் உன்னை தேடி இந்த லண்டனுக்கு வர்றாங்களோ அவங்க உசுரை காப்பாற்று, அது போதும். இப்படி கராராக பேசிய தாயை எப்படி சம்மதிக்க வைத்தான்? அந்த வியப்பு இன்னுமே அவள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. என்றாலும் அவனை நிமிர்ந்து பார்த்து கேட்கத்தான் அவளால் முடியவில்லை. படியில் மேல் ஏறிப்போன கதிர் திரும்பி பார்க்க கடைசி படியில் கால் வைத்தவாறு நின்று கொண்டிருந்த காவியாவை பார்த்ததும், சீக்கிரம் வா காவியா, உன் பின்னால் பாரு, நிறைய பேர் காத்திருக்காங்க என கதிர் அவசரப்படுத்த மலக்க மலக்க விழித்தவளுக்கு அன்று தாய் அணைத்து கூட்டி சென்று இந்த விமானத்தில் ஏற்றியது நினைவுக்கு வர, அன்று தாயிருந்த கோலமும் தன்னை ஒரு நொடியும் விடாமல் அணைத்து பிடித்திருந்த அவளின் பிடியின் இறுக்கமும் நினைவுக்கு வர, ஆமாம், அன்று அம்மா அந்த அளவு இறுக்கி பிடிக்க நாம் விழுந்துவிடக்கூடாது என்றது காரணமா, இல்லை என்னை விட்டு போய்விடாதே என்ற பயத்தினால் உருவான இறுக்கமா? ஒரு நொடிதான் யோசித்தாள். அதற்குள் மேலே இருந்து கதிர் அவளை ஆவலோடு பார்க்க, மேலே நின்ற அவனை ஒரு முறை நிமிர்ந்து இயலாமையோடு பார்த்தவள் சங்கடமாக ஏறத் தொடங்கினாள். பின்னால் அவளை தொடர்ந்து பலர் ஏறியதால் எப்படியோ மேல்படி வரை ஏறிவிட, கதிர் கொடுத்த கையை பிடிக்க மனமின்றி நெளிந்தவள் சட்டென பின்னே பார்க்க அவள் விழிகளோ பேயாக விரிந்தது. உலகமே ஒரு முறை சுற்றுவது போல உணர்ந்தவள் வினோதமாய் தள்ளாடியதை பார்த்து கதிர் தன் கரத்தால் அவளை ஏந்தி கொண்டான். அவனுள் புதைந்து போன நொடி சட்டென ஒரு உணர்வு மேனியையே சிறக்கச் செய்ய அவன் விரல் தன்னில் பதிந்திருந்த இடத்தை விழிவிரித்து பார்த்தாள். அதை கவனித்த கதிர் அவள் இடையிலிருந்த தன் கரத்தை அவசரமாக எடுத்தான். சாரி சாரி காவியா, நீ தடுமாறினது போல இருந்துச்சு. சாரி, நான் ஒரு மடையேன். நீ எவ்வளோ பெரிய டாக்டர், உன்னை போய் பயப்படுறியோன்னு நினச்சி விழுந்துடக்கூடாதுன்னு தான் ஆணைச்சிட்டேன். சாரி சாரி. கதிர் தன்னிலை விளக்கம் கொடுக்க அவனின் படபடப்பை உள்ளுக்குள் ரசித்தவள் அதற்கு மேல் அவன் முன் நிற்க கூச்சப்பட்டு எதுவும் பேசாமல் உள்நோக்கி விரைய கதிர் அவள் பின்னே நடந்தான். சிலிர்ப்பு நூடே உள்ளே வந்தாலும் உள்நுழைந்த அவள் மனமோ மாற்றம் பெறத் தொடங்கியது. மனதில் கதிரோட இந்த பயணத்தை ஏனோ அந்த நொடி அவளால் ரசிக்க முடியவில்லை. உள் நுழைந்ததுமே முதல் இந்த விமானத்தில் தாயோடு தான் பயணம் செய்த நொடியே மனதில் வந்து நின்றது. சுற்றி சுற்றி கண்களை அலையபாய விட்டவள் தாய் கைப்பிடித்து இழுத்து சென்று அமர்த்திய 3வது ரோவில் போய் அமர்ந்தாள். இங்கே இல்லை காவியா, நமக்கு அங்கதான் சீற்று என கதிர் அவளின் இடது பக்கமாய் காட்ட ஒரு முறை அந்த சீட்டை பார்த்தவள் தான் இருந்த சீட்டையும் பார்க்க, இதில் வேற ஆள் வருவாங்க காவியா என்றவனை பாவமாக பார்த்தவள், அதுவரை இதில் இருக்கேனே கதிர் என்றவளை வினோதமாக பார்த்துவிட்டு
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் போய் அமர்ந்தான். அவன் மனதிலோ காவ்யா தன் அருகில் இருக்க விரும்பாமல் தான் அங்கு போய் இருக்கிறாள் எனதான் நினைத்து கொண்டது. ஆனால் அந்த இடத்தில் அவளின் ஞாபகங்கள் தான் அவளை எழும்ப விடாமல் செய்தது. அதில் அமர்ந்ததுமே காவ்யாவுக்கு அந்த சிறு வயது ஞாபகங்கள் முளைவிடத் தொடங்கியது. இதே இடத்தில் தன்னை சீட்டில் கூட அமர்த்தாமல் அவள் மடியில் அமர்த்தி இவள் தலையை அவள் நெஞ்சோடு அணைத்து பிடித்திருந்தாள் கல்பனா. தாயின் மார்புக்கூட்டில் தலை சாய்த்து கண்ணமர்ந்திருந்தாள் காவ்யா. தாயை நிமிர்ந்து தலையை தூக்கி தூக்கி பார்த்தவாறேதான் இருந்தாள். அந்த நினைவுகளை நெஞ்சில் படரவிட்டவள், அம்மா அம்மா அப்பவே சரியா இல்லை, விடாமல் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஏன் அழுதாங்க? அவங்க அழுறது போல அப்படி என்ன நடந்துச்சு? இந்தியாவில் அம்மாவுக்கு நினச்சி நினச்சி அழுறது போல அப்படி அப்படி என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை அம்மா குடும்பம் எதுவும் பேசி தாங்க முடியாமல் தான் என்னை கூட்டிகிட்டு லண்டன் வந்திருப்பாங்களோ? அப்படி நடக்க அம்மா குடும்பம்னு நான் ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லையே. என் கண் ஒன்று தெரியாமல் அம்மாவுக்கு எப்படி ஒரு குடும்பம் இருந்திருக்க முடியும்? காவ்யா யோசிக்க யோசிக்க எதுவும் தட்டுப்படாமல் அந்த சீட்டில் சாய்ந்தவாறு கண்மூடினாள். சிறிது நேரத்திலே எஸ்கியூஸ் மீ என்ற குரல் கேட்டு தன் கனவை கலைத்து எழுந்தவள் முன்னால் நின்று கொண்டிருந்த ஆடவனை பார்த்ததும் சாரி 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 சார் என அவசரமாக எழுந்து கதிர் இருக்கும் இடத்தை கண்களால் ஆராய்ந்தவாறு அவனை நோக்கி நகர்ந்தாள். தன் அருகில் ஓடி வந்த காவ்யாவிடம், உட்கார் காவ்யா, இதான் நமக்கான இடம் என்றதும் தயங்கி தயங்கி அவன் அருகில் அமர்ந்தாள். இப்போது அவள் மனதிலோ தாயின் எண்ணம் மெல்ல விடைபெற்று கதிரின் அருகாமை உறுத்த ஆரம்பித்தது. கூடவே இவ்வளவு நெருக்கத்தில் கதிரோடு இருக்கும் கிளர்ச்சி அவளை என்னவோ செய்தது. மெல்ல மெல்ல அரைக்கண்ணால் அவனை பார்த்தாள். அவன் பார்வையும் அவளில் இருக்க கண்டு சட்டென படபடத்து போன இதயத்தை சாந்தப்படுத்த முடியாமல் அந்த இடத்தில் அவஸ்தையாகவே நெளிந்தாள். அவளின் அவஸ்தையை உணர்ந்தவன் அதன் பின் அவள் புறம் திரும்பவே இல்லை. அப்படியும் அவளின் கலக்கம் மாறவே இல்லை. ஒரு புகழ்பெற்ற டாக்டர், இவள் இப்படி பயந்து சாகும் சாதாரண பெண்ணாயிருப்பாள் என யார்தான் நினைப்பார்கள்? கல்பனாவின் வளர்ப்பு அப்படி. ஆனாலும் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தன் பயத்தை விட ஆரம்பித்தாள் காவ்யா. அதற்கு கதிரின் நடவடிக்கையும் ஒரு காரணம் என்றே சொல்ல வேண்டும். அவளின் தயக்கம் தடுமாற்றத்தை உணர்ந்து தள்ளியே இருந்தான். ஆனால் அவனின் தேவை வந்தபோது அவள் அழைக்காமலே வந்து நின்றான். தாயிடம் அவள் கண்ட பாதுகாப்பு உணர்வை அன்று அவனும் காட்டி நிற்க காவ்யாவினுள் இருந்த பயம் காரணம் இல்லாமலேயே விடைபெறத் தொடங்கியது. லண்டனிலிருந்து இந்தியா வருவது வரை அவளுள் இருந்த ஒருவித பயம் காஷ்மீர் வந்து இறங்கிய நொடியே அவளிடமிருந்து மொத்தமாக விடைபெற்றிருந்தது. அதற்கு காரணம் கதிரின் அணுகுமுறைதான். கூடவே அவனை அங்குள்ள டாக்டர்கள் நடத்திய முறை அவனின் மதிப்பை அங்கு இறங்கிய நொடியே அவளுக்கு புரிய வைத்துவிட்டது. அவனுடன் நடப்பது பெருமையாகவும் இருந்தது, பாதுகாப்பாகவும் இருந்தது. கதிர் ஒரு இடத்தில் கூட அவளை விட்டு கொடுக்கவில்லை. எல்லா இடத்திலும் தாங்கி நின்றான். ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்ததுமே ஒவ்வொரு டாக்டராக வந்து கதிரை அரவணைத்து விடுவிக்க, அப்போதுதான் கதிருக்கு மக்கள் மத்தியில் மட்டுமல்ல டாக்டர்ஸ் மத்தியிலும் அதிக செல்வாக்கு இருப்பதை உணர்ந்தாள். அன்றுதான் கதிர் காப்பாற்றி உயிர் வாழ வைத்த பலரையும் பார்க்கும் வாய்ப்பு பெற்றாள் காவ்யா. அவனை கடவுளை போல மதித்து பேச கதிர் எல்லா இடத்திலும் பணிவோடவே கடந்து சென்றது காவ்யாவை ரொம்பவே கவர்ந்தது. கடைசியில் அந்த ஹாஸ்பிட்டல் டீனை சந்தித்த போது, உங்கள் டாக்டரால தான் இந்த ஹாஸ்பிட்டலே மக்கள் மத்தியில் பேசப்படுதுமா, இவர் மட்டும் தேவையானப்போ ஓடி வரல, என் ஹாஸ்பிட்டல் இந்த அளவு வளர்ச்சி கண்டிருக்காது என்றபோது கதிரை நினைத்து பெருமையாக இருந்தது, கூடவே பொறாமையாகவும் இருந்தது. கதிர் நினைத்தால் நினைத்த இடத்திற்கு உடனே போக முடியும். ஆனால் நம்மால் நினைச்சா கூட போக முடிகிறதில்ல. ஏன் முடியலை? நாம் பெண்ணாய் பிறந்ததாலா, இல்லை ஊரை கண்டே பயந்து நடுங்கும் கல்பனாவுக்கு மகளாய் பிறந்ததாலா? எதனால் என்னால் முடியவில்லை? என்னையும் தான் உலகம் முழுவதும் அழைக்கிறார்கள். அப்படி அழைத்தபோது நானும் வந்திருந்தால் இப்படி பல பேரின் அறிமுகம் கிடைத்திருக்குமோ? இப்படி பல பேரின் சந்தோஷத்திற்கு
காரணமாகி இருப்பேனோ? இது இல்லாமல் தாயின் பேச்சை கேட்டு முடங்கியது எதனால்? அப்போதே அம்மாவிடம் விளக்கம் கொடுத்து புரிய வைத்து தானும் இங்கு சேவையாற்றி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை முதல் நாளே கொடுத்து விட்டான் கதிர். அதன்பின் ஒவ்வொரு நொடியும் அவன் அருகாமையில் அவனை ரசிக்கவே செய்தாள். மறுநாள் தான் அவர்கள் பார்க்க வந்த நோயாளிக்கு ஆபரேஷன். அதனால் அன்று அவர்கள் ஒரு சொகுசு பங்களாவில் தங்க ஏற்பாடானது. இரவு 8 மணிக்கு சொகுசு காரில் காவ்யாவோடு வந்து இறங்கினான் கதிர். இறங்கிய இருவர் கண்களும் வியப்பில் விரியதான் செய்தது. லண்டனில் பெரிய பெரிய பங்களாக்களை பார்த்திருந்தாலும் இந்த வீட்டின் முகப்பு இருவரையும் வசீகரிக்கத்தான் செய்தது. உள் நுழைந்ததுமே அந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு பணிப்பெண் வந்து வரவேற்றாள். உள் நுழைந்ததுமே காவ்யாவின் அருகில் வந்து அப்பணிப்பெண் பேசத் தொடங்கிவிட்டாள். ஒரு நிமிடம் அவர்களோடு நின்ற கதிர் அடுத்த வினாடி அங்கிருந்து நகர, மேடம், உங்கள் 2 பேருக்கும் மாடியில் ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஹஸ்பண்டோட அவுட்டிங் போக ஆசைப்பட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப சூப்பரான பிளேஸ் எல்லாம் இருக்குது. பணிப்பெண் தங்கள் இருவரையும் கணவன் மனைவி என தப்பாக நினைத்து விட்டது புரிய அவளுக்கு விளக்கம் கொடுக்கும் முன் அவர்களை நெருங்கி வந்த கதிர், காவ்யா, நீ கீழ் அறையில் தங்கிக்க. நல்ல வசதியாக அழகாக இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். பயப்படாமல் தூங்கு. நான் மாடியில் தங்கிறேன் என்றதும் அந்த பணிப்பெண் மலக்க மலக்க விழிக்க, என்ற காவ்யா அந்த பெண்ணை ஊமை சிரிப்போடு பார்த்தாள். அப்படின்னா நீங்கள் கபிள்ஸ் இல்லையா? அவள் உதட்டில் முனங்களோடு கேட்க, இல்லை, சாரி டாக்டர், ஜோடி பொருத்தம் அம்புட்டு டக்கராக இருந்துச்சா, அதான் நீங்கள் என அந்த பெண் தலையை சொரிய இப்போது கதிரின் கண்கள் காவ்யாவை துளைத்தது. அவன் பார்வை தன்னில் நிலைகுத்தி நிற்பதை உணர்ந்தவள் மெல்ல தயக்கத்தோடே அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த கண்கள் பேசிய மொழிக்கு பதில் கொடுக்க முடியாமல் தலை கவிழ்ந்தவள், அப்போ நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என நழுவி ஓட கதிர் சோர்வாக மேலே ஏறினான். திமிர் பிடிச்சவா, இந்த இடத்துல பேச வேண்டி வந்துடுமோன்னு ஓடவா செய்கிற? உனக்கு இருக்கு, எல்லாம் சேர்த்து நம்ம மேரேஜுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் என முணுமுணுத்து கொண்டே தான் மேலே ஏறினான். தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையை பார்த்ததுமே அவனுக்கு சிரிப்பு வந்தது. என்னை பார்த்தா அந்த பனி பொண்ணுக்கே நான் அவளோட புருஷன்னு தோணியிருக்கு. ஆனால் இத்தனை வருஷம் சுற்றி சுற்றி வரேன், உனக்கு மட்டும்தான் நான் உன் எதிர்காலம்னு தோணவே மாட்டேங்குது. தோண வைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து நீ தப்பிச்சிக்கலாம், ஆனால் அதிக நாள் தப்ப முடியாது. நீ கூடிய சீக்கிரத்தில் உன் மனசை சொல்லி தான் ஆகணும். அப்படி மட்டும் நீ சொல்லிட்டா என் வாழ்க்கை வசந்தமாக மாறிடும். அப்புறம் பாரு, தினம் நம்ம வாழ்க்கையில் கொண்டாட்டம்தான். உன் கழுத்தில் தாலி கட்டின கையோட உன்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவேன். என்னை ஓட விட்ட இடத்துல நின்று நீ எனக்கு நான் யாருன்னு சொல்லணும். சொல்லலை, அந்த பணிப்பெண் முன்னால் கட்டி பிடிச்சி இவ எனக்கானவனு கட்டுவை. அப்போ பாரு, இதே கட்டில் நம்ம சேர்ந்து ஒன்றா படுக்க போகிறோம். இந்த பொண்ணை வச்சே நான் அலங்காரப்படுத்த போகிறேன் என தனக்குள்ளே பேசியவன் உதட்டில் புன்னகையையும் வெட்கத்தையும் பதிய விட்டவாறு அந்த மலர்மெத்தையில் போய் அமர்ந்தான். இப்போதுதான் அந்த பெண் ஏன் அவ்வளவு நெளிந்தாள் என்பது தெரிந்தது. தனக்குள்ளே சிரித்து கொண்டான். அதே நேரம் அவன் பாக்கெட்டில் இருந்த செல் குரல் கொடுத்தது. எடுத்து பார்த்தவன் டாக்டர் மூர்த்தியின் அழைப்பு என கண்டதும், இவன் வேற ஃபோன் அடித்து வெறுப்பேற்றிட்டே இருப்பான். இங்கே நிமிந்து கண்ணை பார்த்தே பேச ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே ஒரே ரூமில் தங்கிட்டீங்களான்னு கேட்பான். சலித்து கொண்டவன் வேண்டா வெறுப்பாக ஃபோனை எடுக்க, ஏய் மச்சான், கரடி போல நுழைஞ்சிடல தானே என கேட்ட நண்பனை ஓங்கி அறைய தோன்றிய மனதை அடக்கியவன், உனக்கு என்னடா வேணும்? எதுக்கு என்ன அனுப்பி வச்சுட்டு மணிக்கூருக்கு ஒரு முறை ஃபோன் அடித்து சாகடிக்கிறா? ஏண்டா, காவியாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? அவள் சொல்லிட்டாளா இல்லை சொல்கிறதுக்கு முன்னால் இடையூறு பண்ணிட்டேனா? ஐயோ கொல்றானே என தன் ஆதங்கத்தை மனதுக்குள் கொட்டியவன் பல்லை கடித்து கோபத்தை அடக்கிய நேரம், என்னடாச்சி, சொன்னதானே தெரியும், நீ பேசினியா இல்லையா? அவள் ஏற்றுக்கிட்டாதானே? ஆர்வமாக கேட்டவனிடம் என்ன பதில் சொல்ல என தடுமாறிய கதிர், நிலைமை தெரியாமல் பேசாதடா, நானே வயிற்றச்சலில் இருக்கேன், நீ வேற வாயை பிடுங்காத. அப்படின்னா நீ பேசலை, எப்படிடா பேசுறது? நான் முகத்தை பார்த்தாலே வில்லனை பார்க்குறது போல் பயந்து நடுங்கிற பொண்ணுகிட்ட நான் எப்படி மனசு சொல்கிறது? நீ சொன்னது போல் பேசிடணும்னு நானும் நெருங்கி தான் போனேன்.
அவள் விழி சுமந்து நிற்கிற ஏதோ ஒன்று என்னை பேச விடாமல் தடுக்குது. நீ நீ இப்படியே பேசிட்டுருடா. கடைசியாக ஒரு நாள் அவளோட கல்யாண பத்திரியை கொண்டு வந்து நீட்டுவா. அப்புறம் தலையில் அடிச்சுக்கிட்டு தேவதாசா அலை. இப்படி இப்படி முகம் கொடுத்து கூட பேசாத பொண்ணுகிட்ட போய் எப்படிடா கட்டிக்கலாமான்னு கேட்க முடியும்? கேட்காத. எவன் கேட்க சொன்னா? நீ காதலிக்கிறது தெரிஞ்சும் அது அமைதியாக இருக்குன்னா அது ஒரு லூசு. அப்படி இருக்கிற பொண்ணுக்கிட்ட வம்படியாக பேச வைக்க தெரியாமல் புலம்புற நீ ஒரு லூசு. அப்படி சொல்லாதடா. இப்போ கூட நான் அவள்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன். பக்கத்தில் போகிறது வரை ரொம்ப ப்ரிப்பேர்டாக தான் போகிறேன். கிட்ட போய் அவளோட கண்ணை பார்த்தா தான் சர்க்காயிடுறேன். இது சரியாகாது, இது சரியாகாதுடா. இன்று நைட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறா. ஏதாவது ஒரு இருட்டு பக்கமாக கூட்டிகிட்டு போய் அவன் சொல்லி முடிக்கவில்லை. டெய் டெய் கதிர் கத்த ஆரம்பிக்க கேட்க சொன்னேன்டா. அவள்கிட்ட கேட்க சொன்னேன். நீ தான் அவளோட முகம் பார்த்து பேச முடியலன்னு சொல்லாலையா? அதான் முகம் தெரியாமல் இருட்டில் வச்சு பேசிடுன்னு சொல்ல வந்தேன். என்னடா என்னை பார்த்தா உனக்கு பயந்தாங்குழி போலவா தெரியுது? பாருடா. நாளைக்கே நான் எப்படி அவள் முன்னால் போய் நின்று சம்மதம் வாங்குறேன்னு பாரு. வாங்கிட்டாலும் இப்படி விரும்புகிற பொண்ணுகிட்ட பேசவே தைரியம் இல்லாதவன்லாம் எதுக்குடா லவ் பண்ணணும்? ஏய் ரொம்ப பேசுகிறாடா. அப்படிதான்டா பேசுவேன். டேய், எப்படியாவது டீன்கிட்ட பேசி அவளோட அம்மாவோட சம்மதத்தை மட்டும் வாங்கி கொடுத்துடு. மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு பெரிய மனுஷனாட்டம் பேசினல்ல. இப்போ என்ன இப்படி சர்க்கடிக்கிறா? டேய் நீ ஓவரா என் பேரை டேமேஜ் பண்ணுறா. முதல்ல ஃபோனை வைடா. நான் இப்போவே ரெடியாகி கீழே போகிறேன். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் இன்னைக்கே கேட்குறேன். நான் திரும்ப அடிக்கிறது வரை நீ மறுபடியும் ஃபோன் அடிக்காத. நான் பேசி சம்மதம் வாங்கிட்டு அந்த நல்ல செய்தியை நானே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்றவன் ஆத்திரத்தில் ஃபோனை வைத்த அதே நேரம் மெத்தையில் புரண்டு கொண்டே செல்போனில் யாரோடோ பேசி கொண்டிருந்தாள் காவியா. நீ சும்மா இருக்க மாட்டியாடி? நான் ஒன்றும் ஹனிமூனுக்கு காஷ்மீருக்கு வரல. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளியை காப்பாற்ற வந்தேன். இது தேராது. இது தேரவே தேராது. தேராதா? என்ன தேராது? உன்னோட குணம் தெரிஞ்சே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை அனுப்பி வச்சாரே டாக்டர் மூர்த்தி. அவரை சொல்லணும். டாக்டர் மூர்த்தியா? அவரே தான். பாவம் அந்த மனுஷர். லண்டனில் வராத ரொமான்ஸு காஷ்மீரில் வந்துடும்னு தப்பு கணக்கு போட்டு டீனோட கையையும் காலையும் பிடிச்சி உன் அம்மாட்ட பேச வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சாரே, அவரை சொல்லணும். எது என் அம்மாவை சம்மதிக்க வச்சது டீனா? மூர்த்தியா பேசினாரு? ஆமாம். இல்லைனா உன் அம்மா எல்லாம் இறங்கி வரக்கூடிய ஆளா என்ன? டீன் பேச்சை மட்டும்தான் உன் அம்மா காது கொடுத்து கேட்பாங்கன்னு தான் மொத்த ஹாஸ்பிட்டலுக்குமே தெரியுமே. அதான் அவரை டாக்டர் மூர்த்தி போய் பார்த்து கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக சம்மதிக்க வச்சு பேச வச்சாரு. அப்படி கஷ்டப்பட்டு பேச வச்சு 2 பேரையும் அனுப்புனது சொகுசு பங்களாவில் நீ ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் படுக்க இல்லை. தனித்தனியாக போய் 2 பேரும் மனம் ஒருமித்து இணைஞ்சி வரணும்னு. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடி? எதுக்கு இந்த வேண்டாத வேலை? வந்தேன், அடித்தே சாகடிச்சுவேன். பேசாமல் போய் அவர்கிட்ட பேசுறடி. பேசுகிறதா? நானா? அவர்கிட்டையா? அப்புறம் நானா போய் பேச முடியும்? உன் லவ்வர் தானே, போய் பேசு. இப்போவா? அதுக்கு என்ன 4 நட்சத்திரம் குறிச்சா தர முடியும்? இப்போ போய் எப்படிடி? எப்படின்னா நான் போய் என்னது பேச முடியும்? ஆமாடி, உனக்கு நான் திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி அனுப்புகிறேன், அப்புறமா போய் பேசு. சரி. ஏய் ஒன்று என்னடி சரி? இப்போ கதிரை போய் பார்க்க போறியா இல்லையா? அவர்கிட்ட மனம் விட்டு பேசி உன் சம்மதத்தை கொடுக்க போறியா இல்லையா? அது இல்லடி. அம்மா தொலைச்சிடுவேன். இதுக்கு மேலேயும் அம்மானு இழுத்தியனா அம்மாவை நாங்கள் சம்மதிக்க வைக்கிறோம். நீ போய் முதல்ல கதிர்கிட்ட உன் மனசை சொல்லு. அம்மாவை சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லடி. எத்தனை காலத்துக்கடி இதையே சொல்லிட்டு இருக்க போகிறா? உன்னை வெளியூருக்கே அனுப்பாத அம்மாவை இப்போ அனுப்ப வைக்கலையா?
அதுபோல் இதையும் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இப்படியான ஒரு நல்ல தனிமையான சூழல் மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியலை. அதை பயன்படுத்திக்க. மெத்தையில் உருண்டு வரலாமல் போய் அவர்கிட்ட பேசு, நான் வைக்கிறேன் என ஃபோனை வைக்க சென்றவள் மறுபடியும் அவசரமாக காது அருகில் கொண்டு போய், ஏய், விடியற்காலையில் நான் ஃபோன் அடிப்பேன், அப்போது நீ எனக்கு நல்ல செய்தியாக சொல்லணும். இல்லை மவளே, நான் அங்கே வந்துடுவேன். உன்னை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் உன் மனசை நானே கதர்த்த சொல்லிடுவேன். இல்லை இல்லை, நானே பேசிடுறேன் என்றவள் யோசனையோடு ஃபோனை வைத்தாள். மனது எதுவோ செய்யதான் செய்தது. ஆனாலும் அவன் முன் போய் நிற்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த லட்சணத்தில் எப்படி சம்மதம் சொல்கிறது? காஷ்மீரில் இரு அறையில் இரு இருதயமும் தங்கள் மனதை பரிமாறிக்கொள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தயாரான அதே நேரம் ஹாஸ்பிட்டலிலிருந்து தலைதறிக்க ஓடிக்கொண்டிருந்தாள் கல்பனா. சுற்றி 1000 பேர் இருக்கிறார்கள் என்ற உணர்வே இல்லாதவள் போல தன் பலம் கொண்ட மட்டும் ஓடினாள். வழியில் எத்தனையோ வாகனங்கள் அவளை கடந்து சென்றும் அதில் ஒன்றில் கூட ஏறாமல், பஸ்ஸிலோ ஆட்டோயிலோ எதிலுமே ஏறாமல் ஹாஸ்பிட்டலிலிருந்து தான் தங்கியிருந்த வீட்டிற்குமான 4 கிலோமீட்டர் இடைவெளியை ஓடியே கடந்தவள் வீட்டு காம்பவுண்டுக்குள் நுழைந்த போதே குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள். வாழ்வில் கல்பனா இந்த அளவு அழுது வருடம் பல ஆகிவிட்டது. இந்த அளவு தாங்க முடியா வலியை சுமந்து எத்தனையோ வருடம் சென்றுவிட்டது. மனதின் சுமையை இறக்கி வைக்க முடியாமல் அவள் கதற, அவளின் கதறலை கேட்டு ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒருவரும் இல்லை. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணி உற்சாகப்படுத்திய அத்தனை தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.